வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் மீடியாவின் உலக செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ தளத்திலிருந்து வீரர்களுக்கு பறந்த உத்தரவு. ஐநா அமைப்புகளிலிருந்து விலகிய இஸ்ரேல். போராட்டக்காரர்களுக்கு விரைவான மரண தண்டனை, ட்ரம்ப் எச்சரிக்கையை மீறி ஈரான் தீவிரம். குறி இந்த முறை தப்பாது, ட்ரம்புக்கு மிரட்டல் விடுத்த ஈரான். மொலிசா புயலால் பாதித்த கியூபாவுக்கு நிவாரண உதவி, அமெரிக்கா அறிவிப்பு. பாகிஸ்தான், ரஷ்யா உள்ளிட்ட 75 நாடுகளுக்கு குடிவரவு விசா நிறுத்தம், அமெரிக்கா அதிரடி. தாய்லாந்து ரயில் விபத்து, பலி எண்ணிக்கை 32ஆக உயர்வு. ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் அமெரிக்காவின் திட்டத்திற்கு முட்டுக்கட்டை போட்ட சவுதி அரேபியா. தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் கட்டாரில் உள்ள அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ தளத்திலிருந்து வீரர்கள் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்டாரில் உள்ள அல் உடை தளத்தில் இருக்கும் சில அமெரிக்க பணியாளர்கள் இன்று இரவே அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது மத்திய கிழக்கிலேயே அமெரிக்காவிற்கு சொந்தமான மிகப்பெரிய இராணுவ தளமாகும். கடந்த ஆண்டு ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இந்த தளத்தின் மீது ஏற்கனவே தாக்குதல் நடத்தியிருந்தது. இது குறித்து அமெரிக்க தூதரகம் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. வழக்கமாக தூதரகம் மௌனமாக இருந்தால் அது ஒரு ஒத்திகையாக இருக்க வாய்ப்பில்லை என ராஜதந்திர வட்டாரங்கள் கருதுகின்றன. கடந்த ஜூன் மாதம் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்னரும் அமெரிக்கா இதேபோல் அமைதியாக தனது வீரர்களை வெளியேற்றியது. தற்போது அதே போன்ற சூழல் நிலவுகிறது. தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் இலக்குகளாக்கப்படும் என்று ஈரான் ஏற்கனவே எச்சரித்துள்ளது. தற்போது வரை எந்த தாக்குதலும் நடக்கவில்லை என்றாலும் மிகப்பெரிய இராணுவ நகர்வுக்கான முன்னேற்பாடாக இது பார்க்கப்படுகிறது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவை தொடர்ந்து ஐநாவின் முக்கிய அமைப்புகள் உட்பட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் இருந்து உடனடியாக விலகுவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக ஒருதலை பட்சமாகவும் விரோத போக்குடனும் இந்த அமைப்புகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சு இந்த முடிவை எடுத்துள்ளது. இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் வெளியிட்ட அறிக்கையில், அமெரிக்காவின் வெளியேற்றத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆய்வின் அடிப்படையில் ஐநாவின் சில முக்கிய அமைப்புகளுடன் இனி எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்வதில்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளது. அரசியல் உள்நோக்கத்துடனும் இஸ்ரேலுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சியுடனும் செயல்படும் அமைப்புகளை கண்டறிந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் போது இஸ்ரேல் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை ஐநா மகளிர் அமைப்பு திட்டமிட்டு புறக்கணித்ததாக இஸ்ரேல் கருதுகிறது. இஸ்ரேலுக்கு எதிராக அறிக்கைகளை வெளியிட்டு வரும் ஐநா வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு மாநாடு அமைப்பு மேற்கு ஆசியாவுக்கான ஐநா பொருளாதார மற்றும் சமூக ஆணைக்குழுவிலிருந்து விலகுகிறோம். இவை தவிர துருக்கி மற்றும் ஸ்பெயினால் தொடங்கப்பட்ட ஐநா நாகரிகங்களின் கூட்டமைப்பு மற்றும் ஐநா எரிசக்தி அமைப்பு, புலம்பெயர்ந்தோர் மேம்பாட்டுக்கான உலகளாவிய அமைப்பு ஆகியவற்றுடனான உறவையும் துண்டிக்கின்றோம். ஏனைய சர்வதேச அமைப்புகளின் செயற்பாடுகளையும் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இஸ்ரேலின் நலனுக்கு எதிராக செயல்படும் மேலும் சில அமைப்புகளில் இருந்தும் வரும் நாட்களில் வெளியேற வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் மதச்சார்பு ஆட்சிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக கைது செய்யப்பட்டவர்களுக்கு விரைவாக மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று அந்நாட்டு தலைமை நீதிபதி ஹோலாம் ஹுசைன் முசேலி எசை எச்சரிக்கை விடுத்துள்ளார். போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாகவும் ஈரான் அரசுக்கு எதிராகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையை மீறி இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானில் பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக தொடங்கி தற்போது ஆட்சி மாற்றத்தை கோரி 2 வாரங்களுக்கு மேல் நீடிக்கும் நாடு தழுவிய போராட்டத்தில் மக்களின் உயிரிழப்பு தினசரி நூற்றுக்கணக்கில் அதிகரித்து வருகிறது. மனித உரிமை அமைப்புகளின் தகவலின்படி இதுவரை 2571 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 2403 பேர் போராட்டக்காரர்கள் மற்றும் 147 பேர் அரசு ஆதரவாளர்கள். மேலும் 18,100க்கும் மேற்பட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். 1979 ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஈரான் சந்திக்கும் மிக மோசமான வன்முறை போராட்டக்களம் இதுவாகும். தாமதம் கூடாது. இத்தகைய சூழலில் ஈரானின் தலைமை நீதிபதி ஹோலாம் ஹுசைன் முசேனியஸை அரசு தொலைக்காட்சியில் வெளியிட்ட வீடியோ பதிவில் கூறியிருப்பதாவது: கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிரான விசாரணையை தாமதிக்க கூடாது. காலதாமதம் ஏற்பட்டால் அதன் தாக்கம் குறைந்துவிடும். எனவே விசாரணையை விரைந்து முடித்து அவர்களுக்கு மரண தண்டனை உள்ளிட்ட தண்டனைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.
ஈரான் போராட்டக்காரர்களின் முதல் நபராக 26 வயது இளைஞரான இர்பான் சுல்தானின் மரண தண்டனை நிறைவேற்றப்படலாம் என்று அஞ்சப்படுகிறது. முன்னதாக ஈரான் அப்பாவி மக்களை கொல்வதை நிறுத்த வேண்டும், போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அமெரிக்கா வேடிக்கை பார்க்காது, கடும் இராணுவ நடவடிக்கையை எடுக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் ஈரான் தலைமை நீதிபதியின் இந்த அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாக கருதப்படுகிறது. ஈரான் அதிகாரிகளுடனான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் ரத்து செய்வதாக அறிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் மக்கள் போராட்டத்தை தொடருமாறும் உதவிகள் விரைவில் வரும் என்றும் உறுதியளித்திருந்தார். இது தொடர்பாக அவர் தனது ட்ரூத் சோசியல் சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், ஈரான் மக்களே, உங்கள் போராட்டத்தை தொடருங்கள், உங்கள் நாட்டின் ஆட்சி அமைப்புகளை கைப்பற்றுங்கள், போராட்டக்காரர்களை கொல்பவர்கள் மற்றும் துன்புறுத்துபவர்களின் பெயர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் இதற்குரிய விலையை பின்னாளில் செலுத்த வேண்டியிருக்கும். ஈரானில் அப்பாவி போராட்டக்காரர்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்படும் வரை அந்நாட்டு அதிகாரிகளுடன் நான் எந்த ஒரு சந்திப்பையும் நடத்தப் போவதில்லை, போராட்டக்காரர்களுக்கான உதவி விரைவில் வந்து சேரும் என்று பதிவிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த ஆதரவு குரல் ஈரான் விவகாரத்தில் அமெரிக்கா விரைவில் இராணுவ ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடும் என்று அச்சமும் பதற்றமும் உலக நாடுகளுக்கிடையே அதிகரித்துள்ளது. ஈரான் நாட்டில் அயதுல்லா அலி காமினி தலைமையில் ஆட்சி நடந்து வருகிறது. இந்நிலையில் நாட்டின் அதிகரித்துள்ள பணவீக்கம், அதன் தொடர்ச்சியாக அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, பொருளாதார தேக்கநிலை உள்ளிட்டவற்றால் அதிருப்தி அடைந்துள்ள மக்கள் அரசுக்கு எதிராக தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரானின் 30க்கும் மேற்பட்ட மாகாணங்களில் 100 நகரங்களில் இன்றும் போராட்டம் நீடித்து வருகிறது. ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்க பாதுகாப்பு படையினரை அரசு இறக்கிவிட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். வன்முறையை தடுக்கும் நோக்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இணையதள சேவையை அரசு முடக்கி வைத்துள்ளது. நிலைமை சீரான பின்னர் மீண்டும் இணையதள சேவை வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. சில அரச ஊடகங்கள் மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 3428 பேர் பலியாகியுள்ளனர் என நார்வே நாட்டை அடிப்படையாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 10,000க்கும் மேற்பட்டோர் அரசால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஈரானின் அரசு தொலைக்காட்சியில் ட்ரம்பின் புகைப்படம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜூலையில் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அதில் அவருடைய காது பகுதியில் துப்பாக்கி கொண்டு உரசி சென்றது. இந்த கொலை முயற்சியில் ட்ரம்ப் உயிர் தப்பினார். இந்த சூழலில் காயத்துடன் கூட்டத்தில் நிற்கும் ட்ரம்பின் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்து இந்த முறை குறி தப்பாது என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் மக்கள் படுகொலையை நிறுத்தாவிட்டால் அந்நாட்டுக்கு எதிராக இராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டும் வகையில் கூறினார். இது சர்ச்சையானது. இந்நிலையில் ட்ரம்புக்கு ஈரான் மிரட்டல் விடும் வகையிலான தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ட்ரம்ப் மீது 2024ஆம் ஆண்டில் நடந்த தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆனால் ஈரானின் படுகொலைகள் நிறுத்தப்பட்டு விட்டன என்றும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படாது என எனக்கு தகவல்கள் வந்து சேர்ந்துள்ளன என்று ட்ரம்ப் கூறினார். அதனை நாங்கள் சரிபார்ப்போம் என்றும் கூறியுள்ளார். இதனால் ஈரானை அமெரிக்கா தாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறப்படுகிறது. எனினும் அமெரிக்கா தாக்கினால் பதிலடி கடுமையாக இருக்கும் என்று ஈரானும் அச்சுறுத்தி வருகிறது. கரிபிய நாடுகளில் ஹைதி, ஜமைக்கா உள்ளிட்ட நாடுகளை கடந்த ஆண்டு அக்டோபர் இறுதியில் மொலிசா எனும் பெயரிடப்பட்ட புயல் தாக்கியது. இதில் கியூபாவும் சிக்கியது. இதனால் 180 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கியூபாவில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சூறாவளி புயலால் தொடரும் மழை, பலத்த காற்று ஆகியவற்றுடன் நிலச்சரிவுகளும் வெள்ளமும் ஏற்பட்டது. பல்வேறு இடங்களில் பேரிடர்களும் ஏற்பட்டன. வெள்ளம், நிலச்சரிவால் அந்நாடுகளின் இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்திய தரப்பில் இருந்து கியூபாவுக்கு மருத்துவ உதவி, உபகரணங்கள் உள்ளிட்ட நிவாரண உதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதன்படி 20 டன் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் கியூபாவுக்கு முதல் முறையாக அமெரிக்கா நிவாரண உதவி வழங்க உள்ளது. இது பற்றி அந்நாட்டின் வெளிவிவகாரத்துறை மந்திரி ரூபியோ கூறும்போது, கியூபா மக்களுக்கு நேரடியாக எங்களுடைய உதவிகள் சென்றடையும், சட்டவிரோத அரசுக்கு அல்ல என கூறினார். சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்டு அதில் இருந்து தொடர்ந்து மீண்டு வருகிற மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் செயலாற்றி வருகிறோம். கத்தோலிக்க ஆலயம் உள்ளிட்ட நண்பர்களின் வழியே அந்நாட்டு மக்களுக்கு உதவிகள் வழங்கப்படும். அவை சரியாக சென்றடைகின்றன என உறுதிப்படுத்துவோம் என கூறினார். இதன்படி கியூபாவுக்கு அமெரிக்கா சார்பில் அவசரகால நிவாரண தொகையாக ரூபாய் 27 கோடி மதிப்பிலான உதவிப் பொருட்கள் மக்களை சென்றடையும். அமெரிக்க அரசு ஜனவரி 21 முதல் 75 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு குடிவரவு விசா வழங்கும் நடைமுறையை நிறுத்தி வைக்கின்றது என அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. விசா பரிசோதனை மற்றும் சரிபார்ப்பு நடவடிக்கைகள் மறுமதிப்பீடு செய்யப்படும் வரை விசா விண்ணப்பங்களை நிராகரிக்குமாறு தூதரக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு என குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை. இந்த முடிவின் மூலம் உலகின் உள்ள கிட்டத்தட்ட 200 நாடுகளில் 1/3 அதிகமான நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. விசா பெற்று வருபவர்கள்
அமெரிக்க அரசின் பொதுநல திட்டங்களை அதிகம் சார்ந்திருக்கக்கூடும் என்ற கவலையினால் இந்த 75 நாடுகளுக்கான குடியேற்ற விசா நடைமுறைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த தடை பெரும்பாலும் குடியேற்ற விசாக்களுக்கு மட்டுமே பொருந்தும். சுற்றுலா விசா, வணிக விசா மற்றும் மாணவர் விசாக்களுக்கு தற்போது இதில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை ஜனவரி 21 முதல் அமலுக்கு வருகிறது. இந்த பட்டியலில் ரஷ்யா, பாகிஸ்தானும் அடங்கும். தாய்லாந்து தலைநகர் பேங்காங்கில் இருந்து வடகிழக்கில் உள்ள உபோன் ராஜதானி மாகாணத்திற்கு ரயில் சென்று கொண்டிருந்தது. அதில் 195 பேர் பயணம் செய்தனர். அந்த ரயில் நக்கோன் ராட்ஜசிமா மாகாணம் சிக்கியோ மாவட்டத்தில் விபத்தில் சிக்கியது. உயர்த்தப்பட்ட அதிவேக ரயில் பாதை அமைக்கும் பணிக்காக பயன்படுத்தப்பட்ட ராட்சத கிரேன் ஒன்று திடீரென்று சரிந்து ரயில் மீது வீழ்ந்தது. இதில் ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு கவிழ்ந்தன. கிரேன் விழுந்த வேகத்தில் ரயில் பெட்டிகள் நொறுங்கின. மேலும் ரயில் தீப்பிடித்து எரிந்தது. தகவலறிந்து மீட்புக் குழு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டது. இந்த விபத்தில் 22 பேர் பலியானார்கள். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது என போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் ரயில் விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 32ஆக அதிகரித்துள்ளது என மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். ஈரானில் பொருளாதார நெருக்கடி, பணவீக்கம் ஆகியவற்றால் விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் ஈரான் அரசு மற்றும் அந்நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிரான போராட்டம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தொடங்கியது. நாளுக்கு நாள் போராட்டம் தீவிரமடைவதால் அதை ஒடுக்க அரசு நடவடிக்கை எடுத்தது. இதில் போராட்டக்காரர்கள், பாதுகாப்பு படையினர் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் ஈரான் முழுவதும் வன்முறை வெடித்தது. வாகனங்கள், அரச கட்டிடங்களுக்கு தீ வைக்கப்பட்டன. ஈரானில் தற்போது நடந்து வரும் போராட்டங்களின் பலியானவர்கள் எண்ணிக்கை 2500ஐ தாண்டியுள்ளது. இதனிடையே போராட்டக்காரர்கள் கொலை செய்யப்பட்டால் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா அதிரடி நடவடிக்கை எடுக்கும் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதையடுத்து ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் பெரும் போர் வெடிக்கும் என்று கத்தார் எச்சரிக்கை விடுத்தது. இந்நிலையில் ஈரானுக்கு எதிரான எந்தவொரு இராணுவ நடவடிக்கைக்கும் தனது வான்வழியை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று சவுதி அரேபியா அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கத்தார் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து சவுதி அரேபியா ஒரு அமைதியான முன்னெடுப்பை முன்னெடுத்து வருகிறது. வளைகுடா நாடுகளில் பதற்றம் அதிகரித்தால் அது தனது பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று சவுதி அரேபியா கருதுகிறது. குறிப்பாக ஈரானின் உச்சத்தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டால் தங்களது நாட்டில் உள்ள உள்நாட்டு கலவரங்கள் வெடிக்கும் என்று சவுதி அரேபியா அஞ்சுகிறது என கூறப்படுகிறது. ஈரானிய ஆட்சியை கவிழ்க்கும் எந்தவொரு முயற்சியும் எண்ணெய் சந்தைகளை சீர்குலைத்து இறுதியில் அமெரிக்கா பொருளாதாரத்திற்கே தீங்கு விளைவிக்கும் என்று சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகள் அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் அகிலம் மீடியாவின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.